சென்னை போன்ற பெருநகரங்களில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்சோ உள்ளிட்ட ஆன்லைன் வழியாக பொருட்களை ஆர்டர் செய்யக்கூடிய பணி 24 மணி நேரம் நடைபெற்று வருகிறது. இதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 10% மேற்பட்டவர்கள் பெண்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு நீண்ட நாளாக அவர்களது அடிப்படை தேவை இல்லை என்ற குறை உள்ளது. குறிப்பாக கழிப்பிட வசதியோ அல்லது குடிநீர் வசதியோ இல்லை என்ற குறை உள்ளது. அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பாக சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏசி ஓய்வறை ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ரவுண்டானா அருகே ஏசி ஓய்வறை இன்று திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஏசி ஓய்வறையில் முழுவதுமாக ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நேரத்தில் 20 பேர் இருக்கையில் அமரும் வகையில் இங்கு சேர்ஸ் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு குடிப்பதற்காக குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களது பிரதானமாக இருப்பது செல்போன் ஆகும். செல்போனை சார்ஜ் செய்வதற்காக 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சார்ஜிங் பாயிண்டும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வசதிகள் குறித்து பேசுவதற்காக இந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர் நம்ம இருக்கார். அவருடைய ரெடியாக கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த வசதி எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிங்க சார்? இதுக்கு முன்னாடி சார் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம், அப்போல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவையானது ஒரு செல்ஃபோன் தான். அந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றத்துக்கு ப்ளக் பாயிண்ட்டு எல்லாம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட்டால் கூட வேறு எங்கன்னா போய் போட்டுக்கு போய்ங்கலாம் போடாது அப்படின்னுவாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட ரெஸ்டாரண்ட்டில் கூட்டமாக இருக்கும், அதுவும் சிரமமாக இருக்கும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் வருதுனாவே நாங்கள் இது முன்னாடியே யோசிப்போம், இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறமே போவோம். இப்போலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கட்டணத்துலேருந்து இப்போது எந்த குறையும் இல்லை. பார்த்ததுலேருந்தே எங்கள் இப்போ எங்கள் வீடு இங்கே இருக்குன்னா பரவாயில்ல, இங்கே எனக்கு வீடு இங்கே இருக்கிற மாதிரி இப்போ எங்களுக்கு எல்லோரும் ஸ்விக்கி டெலிவரி பாய்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு ரெஸ்ட் ரூம்லேருந்து போகிறதுக்கும், ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும், ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி, ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளக் பாயிண்ட் இங்கே சுற்றி 5-6 பாயிண்ட் கிட்டே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சார்ஜர் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே ஒரு 11 o'clock 2 o'clockலாம் நாங்கள் எங்களுக்கு ரெஸ்ட் டைம் உண்டு. நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சார்ஜ் போட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணின்னு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வெளியே போவோம். டெலிவரியும் நல்லா சந்தோஷமாக பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ வெயில் மழை அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி இருந்தது சார்? எப்படி பிரச்சனை சந்திச்சிங்க? வெயில் மழை டைம்லாம் ரொம்ப சிரமம், அதெல்லாம் சொல்லவே முடியாது. மற்ற மழை டைமில் ஒரு வெயில் டைமில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா ரெஸ்டாரண்ட் உள்ளே போவோம், இல்லை கோயில் உள்ளே போய் படுத்துக்குவோம். மழை டைம்லாம் எங்கேயுமே நிற்கவே முடியாது. ஒரு வீட்டில் போனால் கூட அங்கெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்குது சார். அந்த ரூமுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம், ஒரு 1/2 hour உட்காந்துட்டு போகலாம், சார்ஜ் போட்டு போகலாம், எந்த டிஸ்டர்பும் கிடையாது, வெயிலும் தெரியாது, ஏசி இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இப்போ இந்த பணியில் இருக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறீங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்? ஆமாம் சார். இப்போ சார் நான் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெளியூரில் நான் செய்யாரு சொந்த ஊர் தங்கி வேலை செய்கிறோம். காலையிலேருந்து 6 மணிக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா நைட்டு 3 மணிக்கு தான் போகும். ஆனால் இப்போ நம்ம தங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலை செய்கிறதுக்கு பரவாயில்ல, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்குது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏசி ஓய்வு மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டது. மேலும் இந்த பகுதியில் விரைவில் சிசிடிவி கேமரா நிறுவப்படும் என்றும், இந்த பகுதியில் அவர்கள் கழிப்பறை வசதிக்காக மிகவும் நவீனத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. அதை நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் ஒரே நேரத்தில் முகம் கழுவதற்கும் கழிப்பிட வசதி செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் வரக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே முதலில் அவர்கள் சீருடை அணிந்திருக்க வேண்டும். அணிந்திருக்க உள்ளே வரும்போது அவர்களுக்கு பதிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் பதிவு செய்யப்பட்டதற்கு பின்னர் அவர்களுக்கு முறையாக பாதுகாப்பதற்காக ஒரு காவலாளியும் இங்கு நிறுவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 24 மணி நேரம் வரக்கூடிய வகையில் இந்த வசதி, இந்த ஏசி ஓய்வறை திறந்து வைக்கப்படும் என்றும் முழுவதுமாக தூய்மையாக பராமரிக்கப்படும் என்றும் சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எங்கன்னா போய் நில்லுங்க, இங்கெல்லாம் நிற்காதீங்க அப்படின்னுவாங்க. ஃபுல்லாக கேமரா இருக்குது, எல்லாம் ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க, இங்கெல்லாம் நீங்கள் நிற்காதீங்க, டெலிவரி பண்ணிங்கன்னா நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னுவாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மழை ரொம்ப ஓவராக மழை இருக்குது, இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா நாங்கள் இங்கே ஒரு 70 பேர் கிட்ட நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீடுன்ற கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது என்ன மாதிரியான வசதி ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுக்கு? எந்த மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது? என் வீடு மாதிரி இருக்குது எனக்கு சொந்தமாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், என் வீடு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதுவே போதும், சந்தோஷம். ஆமாம், ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஒரு குளிர் சாதன அறையோட என் வீட்டில் நான் ஃபேன் தான் வச்சுருக்கேன். ஏசிலாம் என் வீட்டில் இல்லவே இல்லை. ஒரு ஏசி போட்டு இந்த அளவுக்கு ஒரு குளிர் சாதனம், வெயில் டைம்லாம் எங்களுக்கு ரொம்ப எங்கே உட்காரதுனே தெரியாமல் தடமாடுவோம். இப்போ இந்த மாதிரி இடத்துலாம் கொஞ்சம் சந்தோஷமாக 1/4 மணி நேரம் 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த துறையில் நிறைய பெண்கள் பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு பொது இடங்களில் இயற்கை உபாதைகள் கழிக்காமல் அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான கழிப்பிட வசதியோடு இருக்கிறது எந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கணும். அவங்களுக்கு எங்களை கூட இல்லாமல் தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் எப்படி ஒரு 20 பேர் உட்காந்து சார்ஜ் போட்டுவோம், ஃப்ரீயாக பாத்ரூம் போய்ட்டுவோம். அது மாதிரி அவங்க தனியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்குது சார். இப்போ 20% பெண்கள் வேலை செய்கிறாங்க எங்கள் தொழிலில். அதனால் ஓகே. இப்போ இது எந்த